வணக்கம் நேயர்களே. இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பழமொழிக்கான விளக்கம். அது எந்த பழமொழிக்கான விளக்கம் அப்படின்னா, ஒரு முறை திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். இந்த பழமொழி எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சுருக்கீங்களா? நான் சொல்கிறேன் பாருங்கள். ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இப்போ இந்த முன்னாடி சொன்ன பழமொழியில் சொல்லியிருந்தேன். இந்த பழமொழி அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோரும் சொல்லுவோம். ரெண்டு குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டாவோ, அல்லது ரெண்டு அண்ணன் தம்பிங்க, அல்லது பக்கத்து காட்டுக்காரர், அல்லது பக்கத்து வீட்டுக்காரர், இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டால் பொதுவாக மற்ற மக்கள் சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படின்னு. இதுக்கான உண்மையான ஒரு பழமொழிக்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரே கோயிலில் பண்டிகையை நடத்துவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த 2 அணியாக அந்த ஊர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2 அணியும் தனித்தனியாக கோயில்கள் வச்சு பண்டிகையெல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்டிகையை போடுறாங்க அப்படின்னா, அந்த கூத்தாடிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது ஒரு 2 வருமானமாக இருக்குங்க. ஒன்றா இருந்த கோயிலில் பண்டிகை போட்டால் இறுதியில் அந்த கூத்தாடிகளுக்கு ஒரே ஒரு நாள் நிகழ்ச்சி கிடைக்கும். ஆனால் அந்த ஒரே ஒரு ஊர் 2 அணியாக பிரிஞ்சு 2 திருவிழா, இவங்க ஒரு நாளைக்கு திருவிழா போடுவாங்க, அல்லது அடுத்தது அவங்க ஒரு நாளைக்கு திருவிழா போடுறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்படி போடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே கூத்தாடி தான். அந்த ஒரு ஊர் மக்கள் 2 அணியாக பிரிஞ்சுட்டு 2 பேரும் தனித்தனியாக கோயில் கட்டி பண்டிகை நடத்தினாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஒரே கூத்தாடிகளுக்கு 2 முறை அவங்களுக்கு நிகழ்ச்சி கிடைக்குங்க. அது 2 வருமானம். ஒரே ஒரு நாள் அவங்களுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது 2 நாள் நிகழ்ச்சியாக மாறும். அந்த 2 நாள் நிகழ்ச்சியாக மாறும் பொழுது அவங்களுக்கு 2 நாளுக்கான வேலை கிடைக்கும். அந்த 2 நாளுக்கான ஊதியம் கிடைக்கும். அதாவது கூலியாக கிடைக்கும், அல்லது வருமானம், நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம், இப்படி கிடைக்கும். இதுதாங்க உண்மையான பழமொழி. அதாவது ஊரு 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். இது தாங்க இந்த பழமொழி. அந்த பழமொழிக்கான விளக்கம் இது தாங்க. இந்த பழமொழிலாம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் பழமொழியை பார்க்குறீங்க, நல்லா பதிவுகளையும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். அப்போ தான் இந்த மாதிரி பதிவுகள் இன்னும் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். மற்றும் ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.